வணக்கம். மலரட்டும் வசந்தம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். மங்கள் பாண்டே அவர்கள் கூறும் பொழுது, உலகத்தில் எதையும் சார்ந்து வாழ்ந்து விடாதே, வெளிச்சம் இருக்கும் வரைதான் நிழல் கூட உனக்கு துணையாக இருக்கும் என்று கூறுவார்கள். இன்று நாம் சுய கௌரவத்தை பற்றி பேச இருக்கிறோம். நாம் கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்க வந்துள்ளார் நமது பிரம்மகுமாரர் சகோதரர் டாக்டர் பாண்டியமணி அவர்கள். இவர்கள் கடந்த 40 ஆண்டு காலமாக ராஜ்யோகாவை பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார்கள். பிரம்மா குமாரி இயக்கத்தின் வேல்யூ எஜுகேஷன் துறையின் இயக்குனராய் இருக்கிறார்கள். வணக்கம் பிரதர். வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பிரதர், சென்ற சில நிகழ்ச்சிகளாக சுய கௌரவத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இதை எப்படி அதிகப்படுத்தலாம், அதனுடைய படிகள் என்ன என்பதை பற்றி பேசினோம். இன்று சிலது அடைவதற்கு சக்தி கொடுக்கும் பொழுது என்ன ஆகும் என்பதை பற்றி ஒரு விளக்கம் தர முடியுமா? நிச்சயமாக நாம் 2 விஷயங்களை இதில் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது. ஒன்று இயல்பானது எது, மற்றொன்று அடைவது எது. இது இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு என்ன என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயல்பானது என்பது நம்முள் உறைந்து இருப்பது, இயற்கையாக இருப்பது, எல்லைக்கு அப்பாற்பட்டு இருப்பது, அழியாதது. இந்த குணங்களை நாம் தன்னுணர்வில் கூட அதிகமாக பார்த்தோம். இப்பொழுது அடைவது என்பது வெளிப்புறம் இருந்து நாம் அடைவது. அதாவது நாம் எப்பொழுது வெளிமுகமாக இருக்கின்றோமோ, நமது தேர்வு வெளிமுகமாக இருக்கின்றோமோ, அப்பொழுது எவற்றையெல்லாம் நாம் வெளியிருந்து அடைகின்றோமோ அவற்றை தான் அடைவது என்று கூறுகின்றோம். இந்த அடைவதற்கு நாம் அதிகாரம் அளிக்கும் பொழுது, அதாவது சக்தி அளிக்கும் போது, அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றன, அவைகள் எப்படிப்பட்ட தாக்கங்களை ஏற்படுத்துகின்றன என்பதைத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இப்ப நீங்க கூறினது மாதிரி அடைவதற்கு நாம் சக்தி அளிக்கும் பொழுது அதனுடைய பலன்கள் என்னவாக இருக்கும்? நிச்சயமாக இதை நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்கலாம், ரொம்ப விவரமாக கூட பார்க்கலாம். முதல் கண் என்னன்னா, நம்ம உள்ளிருக்கக்கூடிய சக்திகளை அது குறைக்கின்றது. உதாரணமாக நம்ம நடைமுறை வாழ்க்கையில் நாம் சிறப்புகளை அடைவதற்கு, இல்லை நம்மளுடைய வாழ்க்கை ஒரு பயனுடைய வாழ்க்கையாக அமைய வேண்டுமென்றால் நாம் உள்ளிருக்கும் சக்திகளை நாம் வளர்த்து கொண்டிருக்க வேண்டும். உதாரணமாக கண்டுபிடிக்கக்கூடிய சக்தி, நிர்ணயிக்கக்கூடிய சக்தி, ஒத்துழைக்கும் சக்தி, எதிர்நோக்கும் சக்தி, அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய சக்தி, இப்படிப்பட்ட முக்கியமான சக்திகள் அனைத்தையும் நாம் உள்ளிருந்து தான் வெளிக்கொணர்கின்றோம். இந்த சக்திகள் நம்மளிடமிருந்து குறைபாடு அடைவதற்கு முக்கியமான காரணமே, எப்பொழுது நாம் அடைவதற்கு அதிகாரம் அளிக்கின்றோமோ அப்பொழுதுதான். இரண்டாவதாக, நம் உள்ளே இந்த மகிழ்ச்சியானது கூட நிரந்தரமாக இருப்பதில்லை. ஒரு குறுகிய கால மகிழ்ச்சியை நாம் அடைவதற்கு காரணம் கூட அடைவதற்கு நாம் அதிகாரம் அளிக்கும் பொழுதுதான். உதாரணமாக, ஏதாவது ஒரு பொருளை, வீடையோ பங்களாவையோ காரையோ நாம் பெறும்போது ஒரு மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த மகிழ்ச்சி என்பது நிரந்தரமானதாக இருக்கின்றதா என்று பார்த்தீங்களானால் கண்டிப்பாக இல்லை. அது குறுகிய காலத்திற்குடையதாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் எதை ஒன்றையும் நாம் நிரந்தரமாக வெளிமுகத்திலிருந்து பெற்றுவிட முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, இந்த அடைதலுக்கு நாம் அதிகாரம் அளிக்கும்போது நம் இந்த தேகத்தினுடைய பலகீனத்தையும் களைப்பையும் உணர்கின்றோம். ஏனென்றால் மனம் உடலை பாதிக்கின்றது, உடல் நமது மனதை பாதிக்கின்றது. இங்கு நாம் மனதின் காரணமாக உடலில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி விடுகின்றோம். உதாரணமாக, நம் உடல் களைப்பு அடைவதற்கும் சோர்வு அடைவதற்கும் இது ஒரு காரணமாக அமைந்து விடுகின்றது. இன்னொன்று முக்கியமான இதனுடைய பலாபலன் என்னவென்று நாம் பார்த்தோமானால், நமது மனமானது ஒரு குழப்பத்தையும் மற்றும் கவலையையும் அடைந்து விடுகின்றது உறவு முறைகளில் வரும்பொழுது. ஆக ஒரு இணக்கமான உறவு முறை இல்லாமல் நாம் குழப்பங்கள் நிறைந்தவர்களாக ஆகிவிடுவதற்கு இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கின்றது. நீங்கள் கூறும்பொழுது கூறினீர்கள், அடைவதற்கு நாம் சக்தி கொடுக்கும் பொழுது உறவு முறைகளில் பாதிப்பு ஏற்படுகிறது என்று கூறினீர்கள். இதை கொஞ்சம் விளக்கமாக கூற முடியுமா? நிச்சயமாக. ஏனென்றால் உறவு முறைகள் சீராக இருப்பதற்கும் அதில் நாம் எப்பொழுதும் ஒரு
நிரந்தர தன்மையையும் தீர்வையும் காண வேண்டுமானால் சுய அடையாளத்தின் மூலமாக, தன் உணர்வின் மூலமாக நம்மளுடைய உறவு முறைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ஒரு முக்கியமான அம்சமாகும். ஆக எப்பொழுது நாம் தன் உணர்வோடு, அதாவது ஆத்மீக உணர்வோடு, ஆத்ம உணர்வோடு நம்மளுடைய உறவு முறைகளை நாம் வளர்த்து கொள்ளவில்லையோ அப்பொழுது அது நிரந்தரமான நமக்கு அமைதியையும் ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுப்பதாக இருப்பதில்லை. இன்றைய காலகட்டத்திலே, கலியுகத்தினுடைய கடைசி காலகட்டத்திலே உறவு முறைகளில் விரிசல்களை பார்க்கின்றோம். உறவு முறைகள் நமக்கு சவால்களாக அமைந்து விடுகின்றன. உறவு முறைகள் நமக்கு சுகம் கொடுப்பதற்கு பதிலாக துக்கம், அசாந்தி, கவலைகளை கொடுப்பதற்காக அமைந்து விடுகின்றது. அதற்கும் மேலும் ஒரு படியாக பார்த்தோமானால் நமது டென்ஷன் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே சொல்கின்றது. எந்த ஒரு உறவு முறையும் கூட நமக்கு சுமூகமாக அமைவதே இல்லை. இதற்கு முக்கியமான காரணம் என்றால் நம்மளுடைய தேக உணர்வு தான். நம்மளுடைய சுய அடையாளத்தின் மீது நமக்கு ஒரு நம்பிக்கை இல்லாததினால், அதை பற்றிய அறிவு இல்லாததினால், அதனுடைய பலாபலன்களை பற்றி நாம் அறிந்து கொள்ளாத காரணத்தினால்தான் இந்த விரிசல்கள் வருகின்றன. இந்த விரிசல்களை நீங்கள் சமாளிக்க வேண்டுமென்றால், இந்த சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டுமென்றால், உங்களுக்கு இந்த அடையக்கூடியதின் மீது அதிகாரம் அளித்தலை நிறுத்தி கொள்ள வேண்டும். எது உங்களுடைய இயல்பானதோ அந்த இயல்பானவற்றிற்கு நீங்கள் சக்தியை அளிக்க வேண்டும். இதுதான் நமது சுய கௌரவத்திற்கு மிக முக்கியமான பங்களிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த ஞானமும் ராஜயோக தியானமும் நடைமுறை வாழ்க்கையில் நிகழ்காலத்தில் நாம் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் சுகமாகவும் வாழ வழிவகுக்கின்றது. இந்த ஜென்மத்திற்கு மட்டுமல்லாமல் வரப்போகின்ற 21 ஜென்மங்களுக்கும் நமக்கு மன அமைதியையும் சுகத்தையும் ஆனந்தத்தையும் அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கு முக்கியமாக ஆதாரமாக இருப்பது இந்த சுய கௌரவம்தான். எப்பொழுது இறைவனுடைய ஞானத்தை நாம் தினசரி கேட்கின்ற பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுகின்றோமோ, இந்த ஆன்மீக முறையை நாம் வரைப்படுத்தி கொள்ளுகின்றோமோ, அப்பொழுது நம்மிடம் இந்த சுய கௌரவமானது நாளுக்கு நாள் அதிகரிக்கின்றது. நான் என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு உதாரணத்தை உங்களிடம் கூற விரும்புகின்றேன். முதலில் நான் எப்பொழுது இந்த பிரம்மகுமாரிகளுடைய தொடர்பில் வரவில்லையோ அப்பொழுது என்னுள் அதிகமாக தாழ்வு மனப்பான்மை இருந்தது. என்னால் முடியும் என்ற நம்பிக்கையே என்னிடம் இருந்ததில்லை. ஏனென்றால் நான் பள்ளி பருவத்தில் சில தோல்விகளை அடைந்திருந்தாலும் கூட எப்பொழுது இந்த பிரம்மகுமாரிகளுடைய ராஜயோக தியானத்தை நான் பயிற்சி பண்ண ஆரம்பித்தேனோ அன்றிலிருந்து என்னுடைய சுய நம்பிக்கையானது, சுய தைரியமானது நாளுக்கு நாள் வளர்ந்து வந்தது. அன்றிலிருந்து இன்று வரை கடந்த 40 ஆண்டுகளாக நான் பார்க்கின்றேன், எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் என்னால் வெற்றியை அடைய முடிகின்றது. அதற்கு உறுதுணையாக இருப்பது, அடிப்படையாக இருப்பது என்னுடைய சுய கௌரவம் என்றுதான் நான் கூற வேண்டும். இந்த சுய கௌரவத்தை நான் பெறுவதற்கு வழிவகுப்பதே இந்த இறை ஞானம்தான். இந்த இறை ஞானத்தை நாம் தினமும் கேட்கும்பொழுது அது நமது சுய கௌரவத்தை அதிகரிக்கின்றது, உற்பத்தி செய்கின்றது, புது புது வழி வகைகளை நமக்கு காட்டிக் கொடுக்கின்றது. சுய கௌரவம் வேண்டும் என்பது எனக்கு தெரியும். ஆனால் அவற்றை அடைவதற்கான வழி என்ன என்பதும் தெரியும். ஆனால் அதை விதவிதமாக எப்படி அதிகரிப்பது என்பதை நாளுக்கு நாள் நான் கற்றுக்கொள்ளும் போதுதான், அதை நான் என்னுடைய நடைமுறை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தும் பொழுதுதான் அதனுடைய பலாபலன்களை நான் பெற முடிகின்றது. ஆக சுய கௌரவத்தை நான் நடைமுறைப்படுத்தும் போது இயல்பானவைகளுக்கு தான் நாம் அதிகாரம் அளிக்கின்றோம், அதாவது சக்திகளை அளிக்கின்றோம். ஆனால் எப்பொழுது நாம் அடைவதற்கான ஒன்றின் மீது அதிகாரம் செலுத்துகின்றோமோ அது நிரந்தரமற்றதாக ஆகிவிடுகின்றது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இந்த உலகில் எது ஒன்றும் நிரந்தரமானவை அல்ல. எல்லாமே மாறக்கூடியது, எல்லாமே மாற்றத்துக்கு உட்படக்கூடியது. எப்படி நாம் குழந்தையாக பிறக்கின்றோம், எப்பொழுதும் குழந்தையாக இருந்து விடுவதில்லை. வயதுவராக ஆகின்றோம், பிறகு இந்த உடலையும் தியாகம் செய்கின்றோம், மறுபடியும் நாம் குழந்தையாக பிறக்கின்றோம். ஆக இதிலிருந்து என்ன தெரிகின்றது என்றால் இந்த உலகம் மாற்றத்திற்கு உட்பட்டது. அடுத்தது அடைவது என்றால் என்ன, அடைவதற்கு சக்தி கொடுப்பது என்றால் என்ன, இதற்கு ஒரு விளக்கம் தர முடியுமா பிரதர்?
நிச்சயமாக அடைவது என்றால் நம்மளுடைய தேர்வு வெளிமுகமாக இருக்கின்றது என்ற பொருளாகும். இன்னும் கொஞ்சம் நான் விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா, முதல்ல நாம் இந்த தேகத்தை அடைகின்றோம். தேகம் என்பது 5 தத்துவங்களால் ஆனது. இந்த தத்துவங்களிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது நம்மளுடைய செயல்களை செய்வதற்காக நாம் ஆதாரமாக எடுத்துக்கொள்வது இந்த உடலாகும். ஆக இந்த உடல் நாம் முதலில் அடையக்கூடிய ஒன்று. இறுதி வரை இந்த நாடக பாத்திரத்தில் நம்மோடு இணைந்து இருக்கக்கூடிய ஒன்று. இரண்டாவதாக நம்மளுடைய சொந்த பந்தங்கள். எப்பொழுது நாம் இந்த உடலை அடைகின்றோமோ அப்போது உடலினுடைய உறவு முறைகள் தானாக வந்துவிடுகின்றன. உதாரணமாக தாய் தந்தையை அடைகின்றோம், உற்றார் உறவினர்களை அடைகின்றோம், மற்றும் சொந்த பந்தங்களை அடைகின்றோம், நண்பர்களை அடைகின்றோம். இப்படியாக தேக சம்பந்தங்கள் நம்முடைய இரண்டாவது அடைதலாகும். மூன்றாவது சுற்றுப்புற சூழல். நாம் எப்படிப்பட்ட சூழலில் அமைகின்றோம், எப்படிப்பட்ட சுற்றுச்சூழல் நமக்கு அமைகின்றது, இதை கூட நாம் அடைகின்றோம். அடுத்ததாக அடைவது என்றால் நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்காக எதையெல்லாம் செய்கின்றோமோ அதையெல்லாம் நாம் அடைவதாகத்தான் கொள்ள வேண்டும். உதாரணமாக நமக்கு கிடைத்திருக்கின்ற தொழில்முறை அல்லது நமக்கு கிடைத்திருக்கின்ற வாய்ப்பு வசதிகள், அதன் மூலமாக நாம் பிறருடன் வருகின்ற தொடர்பு, ஆக இணக்கம் ஆன ஒரு உறவு முறை கூட நாம் அடைவதுதான். ஆக தேகம், தேக சம்பந்தங்கள், தேகத்தினுடைய பதார்த்தங்கள், தேகத்தினுடைய பிராப்திகள், இவை அனைத்தையும் நாம் அடைவது என்று கூறுகின்றோம். இவற்றிற்கு நாம் சக்திகளை அளிக்கும்போது நம்மளுடைய உள்ள உணர்வின் சக்திகளை நாம் குறைத்து கொள்ளுகின்றோம். உதாரணமாக இவர் என்ன நினைப்பாரோ, அவர் என்ன நினைப்பாரோ, இதற்காக இப்படி செய்யலாமோ அல்லது செய்யக்கூடாதோ என்றெல்லாம் நாம் குழப்பம் அடையும் பொழுதுதான் நம்மால் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய முடியாமல், எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி செய்ய முடியாமல் போய்விடுகின்றது. ஆகவேதான் நாம் சுயத்திற்கு, அதாவது இயல்பானவற்றிற்கு அதிகாரம் அளிக்க வேண்டுமே தவிர நாம் அடைவதற்கு அதிகாரம் அளிக்கக்கூடாது என்று கூறுகின்றோம். ஆனாலும் கூட கடந்த 64 ஜென்மங்களாக நாம் எப்பொழுது தேக உணர்வத்தில் வந்தோமோ, அதாவது துவாபரயுக ஆரம்பத்திலிருந்து நாம் அடைவதற்கே மதிப்பளித்து வந்திருக்கின்றோம். ஒரு மனிதனுடைய இயல்பை அல்லது அவனுடைய குணாதிசயத்தை வைத்து அவனை நாம் பார்ப்பதில்லை. அவனுடைய அடைந்திருக்கின்ற தன்மை, அதாவது அவனுக்கு எத்தனை சொந்த பந்தங்கள் இருக்கின்றன, எவ்வளவு சொத்து சுகங்கள் இருக்கின்றன, அவன் எப்படிப்பட்டவனாக பிறருக்கு வெளிப்படையாக தெரிகின்றான், இதனுடைய ஆதாரத்தில் ஒருவருக்கு நாம் மதிப்பை அளிக்கின்றோம். இந்த மதிப்பு நிரந்தரமான ஒன்றுமல்ல, உண்மையான ஒன்றுமல்ல. ஆன்மீகம் என்பது நமக்கு உண்மையை உரைத்துகின்றது, சத்தியம் என்ன என்பதைத்தான் காட்டுகின்றது. ஆகவே ஒருவருடைய மதிப்பு என்பது அவருடைய குணாதிசயங்களையும் அவருடைய சக்திகளையும் பொறுத்ததே தவிர மற்றபடி அவர் அடைந்திருக்கின்றதை வைத்து அல்ல. ஆனாலும் கூட நிகழ்காலத்தில் நாம் பார்க்கின்றோம், கலியுகத்தினுடைய ஒரு அடையாளமே என்ன என்றால், அடைவதற்கான பொருளை வைத்தே, அடைந்திருக்கின்ற ஒன்றின் மதிப்பை வைத்தே அவருடைய மதிப்பை நாம் எடை போடுகின்றோம். ஆகவே அந்த எடை போடுதலிலிருந்து நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் யார் ஒருவரையும் நாம் எடை போடும்போது அவருடைய குணாதிசயங்களின் அடிப்படையில் தான் இருக்க வேண்டும். இது எப்பொழுது பாசிபிள் என்று பார்த்தீர்களானால், எப்பொழுது நாம் சுய அடையாளம் உடையவர்களாக இருக்கின்றோமோ அப்பொழுதுதான். சுய அடையாளத்தை நாம் இழந்து விடும் பொழுதுதான் அடைவதற்கான நாம் அதிகாரத்தை அளிக்கின்றோம், அந்த சக்திகளை நாம் அளிக்கின்றோம். இப்பொழுது நாம் எப்படிப்பட்ட சக்திகளை அளிக்க வேண்டும், அது காலத்தினுடைய கட்டாயம் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனால் இப்பொழுது காலம் வெகுவாக மாறிக்கொண்டிருக்கின்றது, மாற்றம் கூட வெகு வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னதாக, ஏன் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் கூட இவ்வளவு வேகமாக எந்த மாற்றமும் நடைபெறவில்லை. ஆனால் இந்த 20 ஆண்டுகளுக்குள்ளாக நாம் பார்க்கின்றோம், பல ஆயிரக்கணக்கான மடங்கு வேகமாக இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கின்றது. நம்மளுடைய எண்ண ஓட்டமானாலும் சரி, நம்மளுடைய உணர்வுகள் ஆனாலும் சரி, நம்மளுடைய இயல்புகள் ஆனாலும் சரி, நம்மளுடைய உறவு முறைகள் ஆனாலும் சரி,
எல்லாவற்றிலும் நாம் மாற்றத்தை பார்த்து கொண்டே இருக்கின்றோம். இந்த மாற்றம் நமக்கு நன்மை பயவிக்கக்கூடியதா என்பதும் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. ஆகவேதான் இறைவன் கூறுகின்றார், காலத்திற்கு ஏற்ப உங்களையும் மாற்றிக்கொள்ளுங்கள். இதுவரை நீங்கள் பல ஜென்மங்களாக தேக உணர்விலே இருந்து விட்டீர்கள். ஆகவேதான் நீங்கள் அடைவதற்கு மதிப்பளித்து விட்டீர்கள், அடைவதற்கு அதிகாரம் அளித்து விட்டீர்கள். இப்பொழுது இயல்பான தன்மைக்கு மதிப்பு கொடுங்கள், உங்களுடைய சுய கௌரவத்தை அதிகரித்து கொள்ளுங்கள். அதன் மூலமாகவே உங்களிலிருந்து இந்த உலகம் மாற்றம் என்பது ஆரம்பமாகும் என்று கூறுகின்றார். ஆகவேதான் பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தினுடைய அடிப்படை கொள்கை என்னவென்றால், நான் மாறுவதின் மூலமாக உலகம் மாறுகிறது. ஆக உலகத்தினுடைய மாற்றம் என்னுள் எந்த தாக்கத்தை ஏற்படுத்துகின்றதோ அதைவிட என்னுடைய சக்தி அத்தனை சக்தி வாய்ந்ததாக இருக்க வேண்டும். அதன் மூலமாக உலகத்தின் மீது ஒரு மாற்றத்தை நான் ஏற்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் இந்த சகஜ ராஜயோகம் என்ற தியானத்தை பயிற்சியை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். அந்த தியான பயிற்சியின் மூலமாக அந்த தியானத்தை நாம் செய்வதற்கு அடிப்படையாக இருப்பதே சுய கௌரவத்திலான நேர்மறையான இந்த எண்ணங்கள் தான். ஏனென்றால் அடைவதற்கு நாம் அதிகாரம் அளிக்கும் போது அது எதிர்மறைகளையே வளர்க்கின்றது. எதிர்மறைகள் நாம் என்று எதை கூறுகின்றோம் என்றால், தேகத்தின் ஆதாரத்தில் ஏற்படுகின்ற காமம், குரோதம், லோபம், மோகம் மற்றும் அகங்காரம் என்ற 5 விகாரங்களை கூறுகின்றோம். இந்த 5ற்கும் மேலாக கூட ஒரு விகாரம் இருக்கின்றது. அது உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கின்றேன். அதாவது சோம்பேறித்தனம் மற்றும் சிறுபிள்ளைத்தனம். பலவிதமான சோம்பேறித்தனமாக நாம் ஆகிவிட்டோம். பார்ப்பதற்கு மிகவும் பிஸியாக தெரிந்தாலும் கூட நம்மிடம் இன்றும் கூட பல சோம்பேறித்தனங்கள் இருக்கின்றன. இந்த சோம்பேறித்தனங்கள் நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையாக இருக்கின்றன. ஆக சுய கௌரவம் உடையவராக நாம் ஆகும்போது சோம்பேறித்தனத்திலிருந்து நாம் வெளிவர முடிகின்றது. ஆகவேதான் நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் எப்போதும் உற்சாகமானவராக, தைரியசாலிகளாக, ஆற்றல் நிறைந்தவர்களாக, நீங்கள் எண்ணியதை எண்ணியபடி முடிப்பதற்கான திண்மை உடையவர்களாக ஆக வேண்டுமென்றால் இந்த சுய கௌரவத்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோளாகும். இதுல நடுவுல சொல்ற போது இயல்பானது என்று கூறினீர்கள். இதுக்கு ஒரு விளக்கம் தர முடியுமா? நாம அடுத்த நிகழ்ச்சியில இதை பற்றி தெளிவா பார்க்கலாம். இயல்பானதுக்கு நாம் அதிகாரம் அளிக்கும் போது அதனுடைய பலாபலன்கள் என்ன என்பது. ஏனென்றால் ஏற்கனவே நான் கூறியிருந்தேன், நான் ஆத்மா என்று உணரும் பொழுது என்னுடைய இயல்பான குணங்கள் என்ன, இயல்பான சக்திகள் என்ன, அவைகள் எப்படி நிரந்தரமானவைகளாக இருக்கின்றன. ஆனால் காலத்தின் கோலமாக எப்பொழுது நாம் நம்மளுடைய ஆன்ம உணவிலிருந்து தேக உணர்வுக்கு வந்துவிட்டோமோ அப்பொழுதுதான் இவைகளை நாம் சக்திகள் இழந்தவைகளாக செய்துவிட்டோம். ஆகவே அந்த இழந்த சக்திகளை மறுபடியும் பெறுவதற்காக இந்த இறைவன் ஜோதி சொரூபமானவர் ஞான ஒளியை நமக்கு கொடுத்து ராஜயோக தியானத்தை கற்றுக் கொடுத்து அதன் மூலமாக சக்திகள் நிறைந்தவர்களாக எம்பவர்டு ஆத்மாக்களாக நம்மை ஆக்கி கொண்டிருக்கின்றார். அடுத்தது, நாம் இந்த அடைவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது வேற என்ன குறைபாடுகள் நம் வாழ்க்கையில் வருகிறது? இதற்கு ஒரு விளக்கம் தர முடியுமா? அதாவது சுயத்தினுடைய குறைபாடாக இருந்தாலும் சரி, அல்லது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பிற அங்கங்களான நம்ம ஃபேமிலி லைஃபு, நம்மளுடைய சோஷியல் லைஃபு, நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபு, எல்லா வாழ்க்கையிலையும் கூட குறைபாடுகளுக்கு முக்கியமான காரணமே இது ஒன்று தான். நம்மளுடைய தேக உணர்வின் மூலமாக நாம் செய்கின்ற செயல்கள். ஏனென்றால் நாம் எதை ஒன்றை பெறுகின்றோம் என்றாலும் அதற்கென்று ஏதாவது ஒன்றை நாம் செய்துதான் ஆக வேண்டும். எதை ஒன்றையும் செய்யாமல் எதை ஒன்றையும் நாம் பெற முடியாது. ஆகவே நம்மளுடைய எண்ணங்கள் செயல்களுக்கு ஆதாரமாக ஆகின்றன, செயல்கள் நாம் அடைவதற்கு ஆதாரமாக ஆகின்றன. ஆக எதை நாம் செய்கின்றோமோ அதனுடைய பலனை கண்டிப்பாக அனுபவிக்கின்றோம். அது இப்பொழுதோ அல்லது சிறிது காலத்திற்கு பிறகோ, எப்படியோ எப்பொழுதோ அவற்றை நாம் அடைந்தேதான் ஆக வேண்டும். இன்றைய கால சூழலில் நாம் பார்க்கின்றோம்,
மனிதர்கள் துக்கம் நிறைந்தவர்களாக, கவலைகள் நிறைந்தவர்களாக, குழப்பங்கள் நிறைந்தவர்களாக, ஏன் அதிகமாக டென்ஷன் நிறைந்தவர்களாக இருக்கின்றார்கள். அனைத்து வயதினரும் இப்போது டென்ஷனில் இருக்கின்றார்கள். இந்த டென்ஷனுக்கான காரணம் என்ன? விஞ்ஞானம் எவ்வளோ முயற்சிகளை அடைந்திருந்தாலும், வளர்ச்சிகளை அடைந்திருந்தாலும், அவைகள் எவ்வளவோ நமக்கு வசதி வாய்ப்புகளை கொடுத்திருந்தாலும், எத்தனையோ நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் சுலபமான தன்மைகளையும் எளிய தன்மைகளையும் நாம் இலகுவான தன்மைகளையும் இந்த விஞ்ஞானத்தின் மூலமாக பெற்றிருந்தாலும் கூட நம்மளுடைய வாழ்க்கையில், நடைமுறை வாழ்க்கையில் தினசரி இந்த டென்ஷனானது ஏன் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது? அதனுடைய முக்கியமான காரணம் என்னவென்று பார்த்தோமானால், நாம் அடையாளத்தை சரியாக தெரிந்து கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவில்லை, அதை பற்றியான கவலையும் நாம் கொள்ளவில்லை. எப்பொழுது நாம் ஆன்மீகத்தை நம்மளுடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாக ஆக்கி கொள்கின்றோமோ அப்பொழுதுதான் அடிப்படையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடிகின்றது. அந்த அடிப்படையான மாற்றமே சுய அடையாளத்தின் ஆதாரத்தில் இருக்கின்றது. ஆக சுய அடையாளத்தில் நான் இந்த அழியக்கூடிய உடல்ல, இந்த உடல் என்பது 5 தத்துவங்களால் ஆனது, மாறுதற்கு உட்பட்டது. நான் என்றுமே மாறாத நிரந்தரமான ஒரு சக்தியாக, உயிர் சக்தியாக, ஆத்மாவாக இருக்கின்றேன் என்று நினைக்கும் பொழுது, என்பதை உணரும் போது, என்ற நம்பிக்கை கொள்ளும் பொழுது என்னில் இருக்கும் சக்திகள் வெளிப்படுகின்றன. ஆக உள்ளு உணர்வை நாம் தன்னுணர்வாக மாற்றிக்கொள்ளும் பொழுதுதான் நம்மிடமிருந்து சக்திகள் வெளிப்படுகின்றன. ஆக என்னுள் சக்திகள் இருந்தாலும் கூட, என்னுள் அளப்பரிய பல தெய்வீக குணங்கள் இருந்தாலும் கூட, எப்பொழுது இந்த அடையாளம் நம்மிடம் தவறாக ஆகிவிடுகின்றதோ அப்பொழுது நாம் சுய தகுதிகளை இழந்து விடுகின்றோம், சுய நம்பிக்கையை இழந்து விடுகின்றோம், சுய தைரியத்தை இழந்து விடுகின்றோம், சுய பெருப்பேற்றலை நாம் இழந்து விடுகின்றோம். நாம் நம்மளுடைய வாழ்க்கையை நிதர்சனமான, உண்மையான, நிரந்தரமான வாழ்க்கையாக இப்போது வாழவே இல்லை. ஆகவேதான் நம்மளுடைய வாழ்க்கையிலே துன்பமும் கவலைகளும் கஷ்டங்களும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன. ஏன்? நம்மளுடைய உறவு முறைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். இவைகளில் இணக்கம் இல்லாமல் இருப்பதற்கு முக்கியமான காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம், நாம் நம்மை பற்றியும் தெரிந்து கொள்ளவில்லை, பிறரை பற்றியும் தெரிந்து கொள்ளவில்லை. இதற்கு மேலாக இந்த நாடக பாத்திரத்தில் நடிக்கின்ற ஒவ்வொருவருடைய பாத்திரத்தை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ளாமல் இருக்கின்றோம். தெரிந்து கொள்ளாமல் மட்டுமல்ல, அவற்றை பற்ற உணர்வு கூட நம்மிடம் இல்லாமல் இருக்கின்றது. ஆகவேதான் நாம் சுய கௌரவத்தை உடையவர்களாக ஆகாமல் எக்காரணம் கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையை அமைதி நிறைந்ததாக, மகிழ்ச்சி நிறைந்ததாக, ஆனந்தம் நிறைந்ததாக ஆக்கிக்கொள்ள முடியாது. நம்மளுடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் நம்மளுடைய உறவு முறைகளில் கூட ஒரு இணக்கத்தை, சுமூகமான தன்மையை கொண்டு வருவதற்கு இந்த சுய கௌரவம் அத்தியாவசியமாக இருக்கின்றது. ராஜயோக தியானத்தின் ஒரு முக்கியமான அங்கமாக இருப்பதே, முதல் படியாக இருப்பதே இந்த சுய கௌரவத்தில்தான். அது முதலில் என்னிலிருந்தே ஆரம்பமாகின்றது. நாம் வெளிப்புறமாகவே இருந்து பழகிவிட்டோம். வெளி உலக வாழ்க்கையில் நமக்கு என்ன கிடைக்கின்றதோ அதனுடைய ஆதாரத்திலேயே நம்மளுடைய மகிழ்ச்சியை அல்லது அமைதியை ஆதாரமாக கொண்டு விட்டோம். ஆகவேதான் நம்முள் நிரந்தரமான அமைதியோ அல்லது மகிழ்ச்சியோ இல்லாமல் போய்விட்டது. எப்பொழுதற்கும் எதற்கொன்றுக்காகவும் நாம் சார்ந்தே இருக்கின்றோம். ஆனால் நான் ஆத்மா, ஒரு விடுதலையான ஆத்மா, நான் சுதந்திரமான ஆத்மா, எனக்கு எண்ணுவதற்கு சுதந்திரம் இருக்கின்றது. ஆக நமது மனித வாழ்க்கை ஒரு பொருளுடையதாக, பயனுடையதாக, சிறப்புடையதாக அமைய வேண்டும் என்றால் சுய கௌரவத்துடன் நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். பிறருக்கும் அந்த கௌரவத்தை நாம் அளிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்மளுடைய வாழ்க்கை சிறப்புடையதாக அமையும். சுய கௌரவத்தை அதிகப்படுத்தி கொண்டால் எப்படி மகிழ்ச்சியாக வாழலாம் என்பதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை எங்கள் அனைவருக்கும் அளித்தீர்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம். நன்றி, வணக்கம். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் நாம் நிறைய விஷயங்களை பற்றி தெரிந்து கொண்டோம். ஒன்று, நான் ஒரு அழிவற்ற உயிர்.
நான் அடையக்கூடிய முதல் பொருள் இந்த உடல். இந்த உடல் 5 தத்துவங்களால் ஆனது. நாம் அடைவதற்கு அதிகமான சக்திகளை கொடுக்கும் பொழுது வாழ்வில் துன்பங்கள் அதிகரிக்கின்றது. அது மனதையும் பாதிக்கிறது, உடலையும் பாதிக்கிறது. அதனால் சுய கௌரவத்தோடு வாழ கற்றுக்கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சி இதோடு நிறைவு பெறுகிறது. மற்றொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.